ஜனவரி 16 இன்னைக்கு ஆயர் தன்னுடைய ஆட்டுக்குட்டிகள் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, விருப்பப்படி குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு களமாக வடித்து கொண்டார்னு எரேமியா 18:4 சொல்லியிருக்காங்க. களிமண்களை எடுத்து அதில் பொருட்களை உருவாக்குபவரை தான் நம்ம குயவர்னு சொல்கிறோம். அவர் என்ன செய்வார்? களிமண்களை எடுத்து கையில் பிசைஞ்சு அவருக்கு என்ன உருவம் செய்ய தோணுதோ அந்த உருவத்தை செய்வார். இப்போ அவர் நிறைய பானைகள் செய்கிறாரு. அதை வெவ்வேறு இடங்கள்லேருந்து மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் அதனுடைய பயன்பாடுகள் என்னவோ வேறு தான். சில பானைகள் சில காரணங்களால் உடைஞ்சு போகலாம். ஆனால் அதை மறுபடிக்கும் நம்ம எடுத்து நம்மளோட விருப்பப்படி புதுசாக ஒன்றை உருவாக்கலாம். கடவுள் நம்மளை எல்லாரையும் மனுஷங்களாக படைச்சாலும் நம்ம ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அவர் திட்டங்கள் வச்சுருக்கிறாரு. நம்மளும் கூட சில நேரங்களில் உடைஞ்சு போகலாம். ஆனால் கடவுள் அதிலிருந்து நம்மளை புதுசாக உருவாக்குறாரு. இப்படிக்கு கடவுளின் நாட்டுக்குட்டி.